துடிக்குது மனசு. 2 வருஷம் வாடகைக்கு ஆட்டோ எடுத்து ஓட்டிட்டு இருந்தீங்க. அப்ப ஆட்டோ கொடுக்க தயக்கப்பட்டாங்க அப்படின்னீங்க. அதை தவிர வேற என்னென்ன பிரச்சனைகள், ஒரு வேற மாதிரி தடைக்கல்லுகள் இருந்ததா? லேடி டிரைவர் அப்படின்ற மாதிரி ஆரம்ப காலங்கள்ல வண்டியில ஏறதுக்கு கொஞ்சம் பயந்தாங்க. ஆமா, லேடிஸா இருக்காங்களா, எப்படி இவங்க வண்டி ஓட்டுவாங்க, வீட்டுல அவங்க வீட்டுல உள்ள அவங்க மூலியமா அவங்க வண்டி ஓட்டும் போது உட்கார்ந்து போவாங்க வருவாங்க. முன்ன தெரியாதவங்க வண்டியில இவங்க எப்படி ஓட்டுவாங்களோ அப்படின்னு பயந்தாங்க. நான் ஹாஸ்பிட்டல் வாசல் எல்லாம் வண்டி ஓட்டுவேன். அங்க இருந்து வெளியே வர்றவங்க ரோட்ல வேற நான் நின்னுட்டே இருப்பேன். வேற வண்டியில கை காமிச்சு ஏறி போவாங்களே தவிர நான் நின்னுட்டே இருப்பேன். என் வண்டி கிட்ட வரவே மாட்டாங்க. ஒருத்தங்களுக்கு நேரவே கூப்பிட்டு உங்களுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, மன வருத்தமா இருந்தது. நம்ம இந்த துறையை தேர்ந்தெடுத்து வந்தோம், விளையாட்டுக்கா வந்தோம். இதே மாதிரி ஒரு பப்ளிக் சொல்லிதான் நம்மளும் ஆசைப்பட்டு வந்தோம். இந்த மாதிரி நம்மள ஒதுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரடியாவே கேட்டேன். அதுக்கு சொன்னாங்க, நாங்க இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து வெளியில வரோம், மறுபடியும் எங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட முடியாது கூடாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் பல மீடியாக்கள் எல்லாம் பாப்புலர் ஆயிட்டேன் ஓரளவுக்கு. அப்புறம் அவங்க பப்ளிக் அவங்க குழந்தைங்களையே இப்போ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு என்னுடைய வண்டியில அனுப்புறாங்க, நம்பி அனுப்புறாங்க. ஆரம்ப காலத்துல ஒரு லேடி சொன்னாங்க, அதனாலதான் இதுக்கு நான் விளையாட்டுத்தனமா சொல்லி சீரியஸாவே உங்க தொழில ஆக்கிக்கிட்டீங்க. ஆனா நீங்க உங்க பேசஞ்சர்ஸ் இன்னாரதான் ஏத்தணும் வரைமுறை வைக்கல. அது ஆண்கள் பெண்கள் வயசானவங்க யார் வந்தாலும் சரி, வெளில வந்தாங்கன்னா அவங்களை கொண்டு போய் விடுவேன், கரெக்டா எடுத்துட்டு போய் கரெக்டா கொண்டு விடுவேன். இத்தனை வருஷங்கள நான் எந்த விதமான ஒரு விபத்தையும் சந்திக்கல, மத்தவங்களுக்கும் விபத்தை கொடுக்கல. இன்னைக்கு காலகட்டத்துல பெண்கள் ஆட்டோ டிரைவர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? இன்னைக்கு பரவலா இருக்கிறாங்க. சென்னையில ஒரு நான் ட்ரைனிங் சொல்லி கொடுத்தவங்களே ஒரு 150 பேருக்கு மேல இருக்கிறாங்க. 150 பேர். சென்னையில மட்டும் தானா இல்ல எங்க? எல்லா இடத்துலயும் பரவலா இருக்காங்க. திருச்சியில இருக்காங்க, மதுரையில இருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்காங்க. உங்களுக்கு தனிப்பட்ட சலுகைகள் இப்ப ஆட்டோ டிரைவர்ஸ் அப்படின்ற மாதிரி காமனா பொதுவா பாக்குறாங்களா, இல்ல பெண் ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு தனியா எதுவும் இருக்கா? அதாவது அந்த மாதிரி சலுகைன்னு அப்படி கிடையாது. வரக்கூடிய பேசஞ்சருங்களே விரும்பி இப்ப ஒரு 20 ரூபாய் அப்படிதான் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். ரெகுலரா போறவங்கன்னா கூட 10 ரூபாய் சேர்த்தே தான் விருப்பமா கொடுத்துட்டு போயிடறாங்க. லேடிஸ் வண்டி ஓட்டுறீங்க, எங்களுக்கு எங்களுக்கும் பெருமையா இருக்கு. நீங்க ஒரு யாரு இன்னாருன்னு குறிப்பிட்ட நபர் இல்லாம யாரும் முன்ன பண்ண தெரியாதவங்கள கூட்டிட்டு போகக்கூடிய அந்த தொழிலை செய்யறீங்க. ஒரு பயமான ஒரு விஷயம் இது. இப்ப பிளைட் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, அதுல எல்லாத்துலயும் எல்லா டிரைவிங் தொழில எல்லாம் இப்ப ட்ரெயின் ஓட்டுறதுல எல்லாத்துலயுமே லேடிஸ் இருந்தாலும் அதுல லிஸ்ட் இருக்கும். இவங்கதான் வராங்க, அவங்க பேரு வயசு எங்க இருந்து வராங்க அப்படின்ற டீடைல்ஸ் இருக்கும். ஓரளவு ஆட்டோல அப்படி கிடையாது. யார் வேணாலும் வருவாங்க, எப்பேற்பட்டவங்களும் இருப்பாங்க. நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் அதுல இனம் காண முடியாது. அவங்கள அந்த மாதிரி நீங்க டேக்கிள் பண்ணி போறது, இந்த தொழில பண்ண எங்களுக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத என்கரேஜ் பண்ற மாதிரி தான். நாங்க எதிர்பார்க்கற அந்த வருமானத்தை விட கூடுதலாவே தான் கொடுத்துட்டு போவாங்க. குட். உங்களுடைய கணவர் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவர் எப்படி ஃபீல் பண்ணாரு? அவர் நான் முன்னாடியே அவரை கேட்டுட்டேன். நான் இந்த மாதிரி ஆட்டோ டிரைவிங் வேலை தான், நான் இந்த மாதிரி படிச்சிருக்கேன் அப்படின்னு சர்டிபிகேட் எல்லாம் காமிச்சேன். எனக்கு இது மாதிரி சரியான வேலை வாய்ப்பு இல்லை, வீட்டுல சும்மா இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு சுயமா ஒரு தொழிலை செய்யணும்னு இந்த தொழிலை விரும்பி நான் எடுத்துட்டு இருக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது இது நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எண்ணம் உண்டா, அது முன்கூட்டி எல்லாம் சொல்லிடுங்க அப்படின்னு முன்னாடியே கேட்டுட்டேன். அவர் இத பத்தி இன்னி வரைக்கும் வண்டி ஓட்டாத அப்படின்னு எனக்கு சொல்லவே இல்லை. எந்த விதமான உத்தரவும் கிடையாது. உனக்கா பிசிக்கலா உடம்பு முடியாத பட்சத்துல நீ என்னைக்கு வேணாலும் வண்டி ஓட்டுறத நிறுத்து. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய. ஆமா, ரொம்ப எனக்கு ஹெல்ப்பா தான் இருக்காரு. இதுவரைக்கும் வண்டி ஓட்டாதுன்ற வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை. வெரி குட். குழந்தைங்க? எனக்கு குழந்தைகள் இல்ல மேடம். இந்த வண்டி தொடர்ச்சியா வண்டி ஓட்டுறதுனால ரெஸ்ட் இல்லாதனால ஒரு 4 தடவை அபார்ஷன் ஆயிடுது. இதனாலயா? ஆமா. டாக்டர் கிட்ட செக் பண்ணீங்க? டாக்டர் கிட்ட செக் பண்ணேன். டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டிரைவிங்னால உங்களுக்கு கரு கலைஞ்சதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க அதுக்கு உண்டான ரெஸ்ட்ல இருக்கணும். கண்டினியூவா வண்டி ஓட்டக்கூடாது. ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆயிடுச்சுன்னா நீங்க ஃபுல் ரெஸ்ட்ல இருக்கணும். 2-3 தடவை தொடர்ச்சியா அந்த மாதிரி கரு கலைஞ்சால உங்களுக்கு அந்த கர்ப்பப்பை வீக்கா இருக்குது. நீங்க 2வது நாங்க இந்த வண்டி ஓட்டுறதுனால வீட்டு வேலைகள்லாம் கரெக்டா செஞ்சு வச்சுட்டு வர நேரத்துக்கு சாப்பிட முடியறது இல்ல, சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள முடியறது இல்ல. இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ். அதனால
என்ன இருந்தாலும் உங்களுடைய ஹெல்த் பாதிக்கப்படுது இல்லையா? ஆமா கண்டிப்பா, நேரத்துக்கு சாப்பிட முடியாததுனாலயே அப்படி ஆயிடுது. என்ன இருந்தாலும் பெண் அப்படின்னாலே வந்து ஒரு தாய்மை ஸ்தானத்தை அடைஞ்சாதானே அவங்க ஒரு முழுமையான ஒரு பெண்ணா இருக்க முடியும் இல்லையா? அப்படின்னு சொல்ல முடியாதுமா, நிஜமா அப்படி இல்ல. நிறைய விஷயங்களை நீங்க வந்து சாதிச்சிருக்கீங்க இல்லையா? சாதனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சொந்தமா வண்டி இப்போ வந்து மானியத்தின் கூடிய பர்மிட்டு தமிழக அரசனால எனக்கு வண்டி கிடைச்சது. சரி வர நான் கரெக்டா அந்த வங்கிக்கு பணத்தை வந்து முறையா அந்த தவணை தொகை செலுத்தினால எனக்கு அந்த மானியமும் எனக்கு வந்து சாங்ஷன் ஆயிருக்குது. சரி, இப்படி எல்லாம் வந்து இப்ப அந்த வண்டி சொந்தமா இருக்குது. அது வந்து என்னுடைய தேவைக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு, வாழ்வாதாரத்துக்கு தேவையான வருமானத்தை பெறக்கூடிய விஷயமா இருந்தாலும் எனக்கு பிற்காலம் என்னுடைய ஒரு ரூபாய் காசா இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே மேடம். அதுக்கு நீங்க வருத்தப்படாம, சரி இப்ப நீங்க ரெஸ்ட்ல இருந்தா முடியும்னு சொல்றாங்க இல்லையா டாக்டர்? கண்டிப்பா அதுக்கான முயற்சி எடுத்து பாருங்க. அது வந்து இந்த தொழிலுக்கு வந்த பிறகு அது வந்து அதுல இருந்து மீள முடியல. இல்ல இது வந்து ஒரு நிரந்தரமான. நீங்க ஒரு நாள் காலையில எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிப்பீங்க? நான் வந்து 7:30 மணிக்கு காலம்புற வண்டி எடுப்பேன். வண்டி எடுத்தேன்னா சாயந்தரம் 8 மணி வரைக்கும் ஓட்டுவேன் வண்டி. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் 12.5 மணி நேரம். அவ்வளவு நேரம் கண்டிப்பா ஓட்டிதான் ஆகணுமா? இப்ப அப்படிதான் இருக்கு. வந்து இந்த வர வர அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. நிரந்தரமான ஒரு வருமானம்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா வண்டி ஓடும், நாளைக்கு சரியா வண்டி ஓடாம இருக்கும். ஒரு இவ்வளவுதான் பிக்சடா சொல்ல முடியாது இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும். இல்ல இப்போ நீங்க வந்து இன்னைக்கு இவ்வளவு வந்தா போதும் அப்படின்னு, ஒரு நாளைக்கு இவ்வளவு வந்தா போதும்னு நினைப்பீங்களா? டார்கெட் அப்படின்னு ஒண்ணும் இல்ல. இவ்வளவு டைமிங் தான் எனக்கு, அந்த டைமிங் வரைக்கும் வண்டி ஓட்டணும். ஸ்கூல் பள்ளிக்கூட குழந்தைகளை ரெகுலரா கூட்டிட்டு போறேன். அது இல்லாம நான் வெளியில வண்டி ஓட்டுறது. சரி, அது வீட்டு வேலைகளையும் நேரம் பகிர்ந்து தான் செய்யறேன். அந்த டைமிங் இவ்வளவு ரூபாய் வர வரைக்கும்ன்றதுக்கு சொல்ல முடியாது. அது அப்படி நினைச்சிருந்தா உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான், சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப வந்து இந்த ஆட்டோ தொழிலுக்கு போட்டியா நிறைய வண்டிகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால வண்டி வரக்கூடிய பேசஞ்சர் வந்துட்டு தான் இருக்காங்க. எத்தனை வண்டிகள் வந்தாலும் இருந்தாலும் தேவையானது நமக்கு, அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி தான் என்னுடைய வருமானத்தை நான் என்னோட தேவையை சுருக்கிக்கிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். சரி, அதுக்கு அது இப்போ வண்டி ஓட்டி அதுல வரக்கூடிய வருமானங்கள்லாம் மருத்துவ செலவுக்கு தான் போயிட்டு இருக்குது. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன். இல்ல நீங்க வந்து மனசு தளர விடாதீங்க, கூடிய விரைவில் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஓகே மேடம், நன்றி. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சொல்ல துடிக்குது மனசு.